இந்த பதிவில் துலாம் ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் 31 நாட்களை கொண்டது. அடுத்து தமிழ் வருடத்தின் 38வது குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கிரக யுத்தம் இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகிறது. கலகம் பிறந்தால் முடிவு நன்மையாகத்தான் இருக்கும். சொந்த பந்த உறவுகள் நமக்கு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. எதிரியை கண்டுபிடிக்கலாம். எதிரி நம்மளை எதிர்த்து கொண்டிருப்பவரை நாம் நேரடியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம கூடவே இருந்து நம்முடைய பொருளாதாரத்திற்கோ நம்முடைய முன்னேற்றத்திற்கோ தடையை பண்ணி கொண்டிருப்பவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த கிரக யுத்தம். மனிதர்களுக்கு எப்படி பரம்பரையா பகை இருக்கிறதோ அதே மாதிரி கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு. சூரியனுக்கு ராகு பகை, சனி பகவானுக்கு செவ்வாய் பகை. இந்த 4 கிரகங்களும் இந்த பங்குனி மாதம் கிரக யுத்தத்தில் கோச்சாரத்தில் நகர்கிறது. துலாம் ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை கும்ப ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி 18ஆம் தேதி மீன ராசியில் உச்ச பலம் பெறுகிறார். மாத கிரகமான சூரியன் பங்குனி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் ராகு. பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை மீன ராசியில் புதன். பிறகு குருவுடன் கூட்டணி சேர்ந்து பங்குனி 27ஆம் தேதி வரை மேசராசியில் சஞ்சாரம் செய்துவிட்டு பிறகு மீண்டும் மீனராசிக்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி 1ஆம் தேதி குருவுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்து பரணி நட்சத்திரத்தில் பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி. பங்குனி மாதம் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். இது பங்குனி மாதத்தை கோச்சார கிரக நிலைகள். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பொது பலனாக துளாராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை துலா ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன், 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். திருமணம் செய்து பல வருட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. 5ஆம் வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், சனி கூட்டணி சேரும்போது மருத்துவத்தின் மூலம் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், தாத்தா, முப்பாட்டனார், அப்பா இப்படி பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம், விவசாயிகளாக இருந்தால் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் உயரும். விவசாயிகளுக்கு மகசூல் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. சுக்கிரன், செவ்வாய், சனி 3 கிரக கூட்டணி சேர்ந்தாலே மழை பொழியும். பங்குனி மாதம் மழை பொழிவதற்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் ஓரளவு சிறப்பு. பங்காளிகள், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் தம்பிகளிடம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். அதே மாதிரி தாய் மாமன்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் பார்த்து கொள்ளுங்கள். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது குலதெய்வ அருள் கிடைக்கிறது. நேரம் கிடைச்சா குலதெய்வத்தை வெளிப்படுங்க. 5ஆம் இடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. 5ஆம் இடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 2க்கும் 7க்கும் உடையவர் 4ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உடையவருடன் கூட்டணி சேரும் பொழுது துளாராசி என்பதற்கு நோய் நொடி தொந்தரவுகளும் வரலாம். சில சேதங்களும் ஏற்படலாம். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், கடன் காட்சி பிரச்சனையாக இருக்கலாம். தொந்தரவுகளையும் இந்த செவ்வாய் சனி கூட்டணி ஏற்படுத்தலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணி இருக்கிறது என்றால் இந்த மாதம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கோச்சாரத்தில் செவ்வாய் சனி கூட்டணி சேரும் பொழுது தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே குழப்பம்தான். துளாராசி என்பர்கள் சுய ஜாதகத்தில்
இந்த கூட்டணி இருந்துச்சுன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டிலே ராகுவுடன் சூரியன் கூட்டணி செல்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு இது சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்கம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதிக தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கலாம். 6ஆம் வீட்டிலே சூரியன் ராகு கூட்டணி சேரும்போது பல வருடமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, சூரியன் ராகு கூட்டணி இருந்தால் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு, அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலா ராசி என்பதற்கு இந்த பங்குனி மாதம் பிற்பாதி சில நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கிறது. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே ராகு சூரியன் சஞ்சாரம் செய்வது அரசு காரியங்கள் மூலம் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டிலே கிரக யுத்தம் நடைபெறும்போது உங்களுக்கு பொருளாதார நிலை ஒரு சிலருக்கு உயரலாம், ஒரு சிலருக்கு இருப்பது விரயமும் ஆகலாம். பகையாளி, எதிரிகள் தொல்லையால், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கால் மனக்கவலையும் ஏற்படுத்தலாம், விரைய செலவுகளும் ஆகிவிடலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நேர் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை உண்டு. இந்த பங்குனி மாதம் தொழிற்ஸ்தானாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து தான் இந்த மாதம் தொடங்கி வைக்கிறார். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் துலா ராசி என்பதற்கு வருமானத்தை காட்டுகிறது. 7ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதத்தை பொறுத்தவரை சுப காரியங்களுக்குண்டான நல்ல மாதமாக தென்படவில்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் கிரக யுத்தத்தில் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த மாதம் சுப காரியங்களுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. பங்குனி மாதம் 12ஆம் தேதி 7ஆம் வீட்டிலே குருவுடன் புதன் கூட்டணி செல்கிறார். கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும், அந்நிய வன்னியம் மேம்படும், சுகம் மேம்படும். எதிர்பாலினத்தவர்கள் மூலம் துளாராசி என்பதற்கு ஆதாயங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண் பெண் இருபாலினரும் வியாபாரம், தொழில், கூட்டாக தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்து மிக நெருக்கத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு துளாராசி என்பர்கள் புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு அவர்களை கண்டிக்காதீர்கள். அவங்க போக்கில் விட்டுருங்க. செவ்வாய் புகான் 5ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது இன்சூரன்ஸ் பணம், விபத்துகளால் வர வேண்டிய பணம், 8ஆம் வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது துளாராசி என்பதற்கு வரவேண்டிய பணம், வராதுன்னு நினைத்து கொண்டிருந்த பணம் வரும். இந்த பங்குனி மாதம் பங்காளி சண்டை இல்லாமல், அண்ணன் தம்பியிடம் போட்டி போடாமல், சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் பகைத்து கொள்ளாமல் இருப்பது துளாராசி என்பதற்கு சிறந்தது. தந்தை மகனுக்குள் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் குடும்பத்தில் யுத்தம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் இந்த பங்குனி மாதம் கிரக யுத்தத்தில் செல்கிறது. 50% துளாராசி என்பதற்கு நற்பலனும், 50% உங்கள் பொறுமையால், உங்கள் புத்திசாலித்தனத்தால் நற்பலன்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். 12ஆவது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உறங்காமல் எதையோ ஒன்று போட்டு யோசித்து கொண்டு மூளையை போட்டு குழப்பி கொண்டு இருக்காதீர்கள். துளாராசி என்பர்கள் எப்போதுமே நேர்மறையாக சிந்தியுங்கள், நல்லதை பேசுங்க, நல்லதையே நினைங்க. குருபகான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை துளாராசியை பயிர் செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நல்ல காலம் காத்து கொண்டு தான் இருக்கிறது. நல்லதை பேசுங்க, நல்லதை சிந்திங்க, நல்ல மாற்றங்கள் உங்களை நாடி வரும்.